ஜனனகால ஜாதகம் ரொம்ப சிறப்பா இருக்கிற பட்சத்தில், கண்டிப்பாக ராகுவின் மூலமாக மல்டிபிள் ஆன ஒரு நாள் நைட்ல அப்படியே வாழ்க்கை மாறக்கூடிய எக்ஸ்ட்ரார்டினரியான டைம் பீரியட உங்களுக்கு கிரியேட் பண்ணி குடுக்கலாம். பட் ஸ்டில் கோச்சார ரீதியாக அ ராகு இந்த தடவ எனக்கு தெரிஞ்சு கெடுதல் குடுப்பாரான்னா இல்லங்க. எல்லாரும் சொல்ற மாரி நான் எதுக்கு இத ஆரம்பிக்கும்போது சொல்றேன்னா, இந்த மாரியான ஒரு அமைப்பு இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கங்க, கவனமா இருங்க. அப்படின்னு உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்றேன். இதுதான் கோச்சார பொசிஷன். இந்த மாரி இருக்கு. அவ்வளோதான். பட் அங்கருந்து குருவால் பார்க்கப்படுகிற ராகு 10ஆம் இடத்த ஆல்ரெடி குரு பார்வை செஞ்சுட்டு இருக்காரு. 10ல் ஒரு பாவியாவது வேணும்பாங்க. 10ல இத்தன நல்ல கிரகம் வேற உட்கார்ந்திருக்கு. 10வதுக்கு ஆல்மோஸ்ட் 11ஆம் இடத்துல சனி ரொம்ப நல்லா இயங்கிட்டு இருக்காரு. ஸோ ரிஷபராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் 2 விதமான நிகழ்வுகள் வந்து எதிர்பார்க்கலாம். ஒண்ணு இந்த பக்கம் ஒரு நாள்லயே நான் பெரிய உச்சத்துக்கு போயிட்டேன். இல்ல வேற மாரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சு. நான் எதிர்பார்த்த விஷயம்லாம் எனக்கு நடந்துருச்சு. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. அன்எக்ஸ்பெக்டடான சில விஷயங்கள்லாம் நான் எதிர்கொள்ற மாரி இருக்கு இந்த மாதம் அப்படின்ற மாரியான ஒரு சினாரியோக்குள்ள நீங்க போவீங்க. இன்னொன்னு இந்த பக்கம் இதுவும் அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் தான். எதிர்பார்க்கவே இல்லாத விஷயம் தான். அதுவும் நடக்கும். திடீர்னு பார்த்தா ஃபாரினுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். திடீர்னு பார்த்தா தொழில்ல மேன்மை கிடைக்கும். திடீர்னு பார்த்தா வேற ஒரு தொழிலை நோக்கி நீங்கள் பயணப்படுவீர்கள். திடீர்னு பார்த்தா உங்களுக்கான பணவரவு அப்படின்னு இருக்கும். திடீர்னு பார்த்தா கர்மா கழியறதுக்கு ஏதோ ஒரு பரிகாரம் கோவில்னு போயிட்டு உங்களுடைய விஷயங்கள கிளென்ஸ் பண்ணுவீங்க. திடீர்னு பார்த்தா வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் வரும்.